ஜெய ஜெய ராமானுஜா. மத்ஸ்யத்துக்கு ஒரு பெருமை. தன்னுடைய குட்டிகளை பாலூட்டி அது வளர்க்க வேண்டாம், சோறுட்டி வளர்க்க வேண்டாம், தன்னுடைய கண்ணால கட்டாட்சித்தே வளர்த்துடுவோம். நிறைய குட்டிகள் இருக்கும். மீன் சொன்னாலே கூட 50 குட்டி 70 குட்டி சுத்தி சுத்தி வரும். அதே அந்த மீன் சுத்தி பார்த்தா கண்ணாலே ரட்சிக்கிறது. யாரும் சண்டை போட வேண்டாம், எதுவும் செய்யாது. அதே போல ராமானுஜரை மீன் கொண்டோம்னா அவருடைய பெருமை 74 சிம்மாசனாதிபதிகள் அவர் குட்டி. எப்படி ஒரு மீன் சுத்தி சுத்தி இத்தனை பேர் போயிட்டு இருக்காரோ அதை போல 74 சிங்காதனரோட 700 சன்னியாசிகள், 12,000 சீவைஷ்ணவ கிரகஸ்தர்கள், எண்ணிலடங்காத பெண்கள், இத்தனை பேருக்கு சுவாமிக்கு சிஷ்யர்கள். அதனால மீனுக்கு நிறைய குட்டிகள், ராமானுஜருக்கு நிறைய சிஷ்யர்கள் சமிருத்தமா இருந்திருக்கா. அந்த மீனும் கண்களால பார்த்து பார்த்தே ரட்சிக்கிறது. ராமானுஜரை பத்தி பாட்டி சொல்றதே, கற்பகமே விழி கருண புரிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன் கர சூடிய முடியும் கனனச் சிக முடியும் எப்பொழுதும் எதிராசன் வழிவழகு என் இதயத்துலகால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரேன்னு பாட்டு பாடுறோம் இல்லையோ. அதுல என்ன பாருங்க, எப்பொழுதும் கனன சிக முடியும், கண்கள்ல இருந்து எப்போதும் கருணை பொழியறது. காரை கருணை ராமானுஜ இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை. இன்னைக்கு நீங்க ஸ்ரீபெரும்புதூர் போங்கோ, மெதுவா அவர் திருமேனியை சேவிச்சு பாருங்க. திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் கையில பிடிச்சிருக்கிற முக்கோல் தன்னழகும்னா முக்கோல் பிடித்த முனிவர் திருதண்டி. அது சேவிக்கவே கண்கள் மட்டும் ஏதோ பேசுறதுக்கு தவிச்சுட்டு காப்பில் இருக்கும், கருணையை கொட்டுறதுக்கே காத்துட்டு காப்பில் இருக்கும். ஆழ்வார்களுடைய திருமேனிக்குள்ளே திருமங்கை ஆழ்வார் திருமேனிக்கு ரொம்ப அதிக அழகு. ஆச்சாரியர்களுடைய திருமேனிக்குள்ளே ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜருடைய திருமேனி ரொம்ப அழகு வாய்ந்தது. எவ்வளவு நாள் வேணா சேவிச்சுட்டே இருக்கலாம். அது சிற்பி பண்ணி எல்லாம் வரக்கூடிய விக்கிரகமே இல்லை. ஏதோ நம்ம முயற்சி எடுத்து ஒன்று பண்ணி வைக்கலாமே தவிர அதனாலலாம் வந்துடாது. அது தானா அந்த ஆச்சாரியனோ ஆழ்வானோ இதுல தான் எழுந்துருளி இருக்கணும் நினைத்தாலே ஒழிய அப்படி வருமா சொல்லுங்க.